என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம். என்னோட எம்டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு ஊசி கணவாய் பால் பிரட்டெல்லாம் செய்ய போகிறோம். இந்த கணவாய் எல்லா நேரமும் வார இல்லை, ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இந்த கணவை வரும். இந்த கணவாய் பிரட்டல் நல்ல டேஸ்ட். செய்து பார்த்தீங்களா? இந்த ஒரு பிரட்டலோடையே நீங்கள் சோறு சாப்பிடலாம். இந்த பிரட்டல் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. சில ஆக்கள் இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டும் வைப்பாங்க. நான் இன்றைக்கி முழுசாத்தான் அப்படியே சமைக்கிறேன். இந்த கணவை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்க. இதுதான் இந்த கணவாய். கணவாயில் பல் இருக்குது. இதுதான் அந்த கணவாயின் பல். அநேக மக்களுக்கு இந்த பல் எடுக்கிறது தெரியாது. அது இந்த தலையை பிடிச்சு அமர்த்தினக்குள்ள அது இந்த பல் அப்படியே வெளியே வரும். சாப்பிடக்குள்ள இந்த பல் பெரிய ஒரு டிஸ்டர்ப் மாதிரி இருக்கும். பாருங்கோ, இந்த கணவாயை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு. க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதே நேரம் அன்றைக்கு கிச்சன் முழுவதும் நல்ல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஆனபடியே நான் இதை சிங்குக்குள்ளே வச்சு தான் இதை நான் க்ளீன் பண்ணுறேன். கணவாயில் மற்ற கணவாயில் பெரிய ஒரு ஓடு இருக்கும். ஆனால் இந்த கணவாயில் மெல்லியொரு சிறகு மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் அந்த கணவாயின் ஓடு. நாங்கள் எப்படியும் ஒரு 6-7 தண்ணியில் இதை நாங்கள் கழுவி க்ளீன் பண்ணணும். இதுக்கு அளவாக உப்பு மஞ்சள் போட்டு பிரட்டுவான். இதுக்கு நாங்கள் தண்ணி ஒன்றும் விட்டு அவிக்கிறே இல்லை. இந்த கணவாயின் தண்ணியிலேயே அவியும். இப்போ பாருங்கோ, கணவாய் தண்ணி விட்டு இருக்குது. இதை நாங்கள் கிளறுவோம். கிளறி மூடி அவிய வைப்போம். இது அவிகிறதுக்கு இடையில் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டுவோம். மற்ற கறிகளுக்கு வெங்காயம் வெட்டுற மாதிரி இல்லை. இந்த கணவாய் பிரட்டலுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாத்தான் நாங்கள் வெங்காயம் வெட்டணும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட். நான் ஆனால் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். பச்சை மிளகாயை நல்லா சின்னனாக வெட்டக்கூடாது. ஒரு 5 பச்சை மிளகாய் இதுக்கு போதும். ஒரு வெங்காயம் போதும். ஒரு 3 கட்டு கறிவேப்பிலை. இப்போ நாங்கள் ஒரு 6-7 பூண்டு பல்ல ஸ்க்ரேப் பண்ணி போடுவோம். இடிச்சும் போடலாம். இப்போ வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலையும் போட்டு தனித்தூள் மல்லி சேர்க்காத தூள் போட்டு நல்லா கிளறுவோம். இந்த தூள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம். மூடி அவிய வைப்பேன். இப்போ நாங்கள் கட்டிப்பால், முதல் பால்ன்னு சொல்கிறது, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி கணவாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி பாலை விட்டு திரும்பவும் மூடி அவிய வைப்பேன். இந்த கணவாய்க்குள்ள முட்டையும் இருக்குது. சில ஆக்கள் இதை முட்டை கணவாய்ன்னு சொல்கிறது. முட்டை இருந்த காரணத்தால் தான் நான் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்ட இல்லை. நாங்கள் வெட்டினோம்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்க முட்டையெல்லாம் வெளியால் போயிடும். அப்போ இதுக்குள்ளே இருக்க முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள ஒரு தனி சுவை இருக்குது. இப்போ நாங்கள் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுவோம். பெருஞ்சீரகத்தை வறுத்து குத்தினதை
1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறுவோம். அதோட கருவேப்பமிலையும் ஒரு கட்டு போடுவோம். பாருங்கோ, ஆவி பறக்கிற கொதிக்க கொதிக்க கணவாய் பால் பிரட்டல் எப்படி இருக்குண்டு. இந்த கணவாய் பால் பிரட்டலை நாங்கள் புட்டுக்கு சாப்பிடலாம், பானுக்கு, சோறுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கணவாய் பால் பிரட்டல் சாப்பிடலாம். புட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கோ, அடுத்த நாளைக்கு இந்த பால் பிரட்டலை வச்சு சாப்பிட்டு பாருங்கோ பாப்போம் எப்படி இருக்குண்டு. இந்த ஊசிக்கணவை எல்லா காலமும் கிடைக்காது. இப்போ இந்த கணவாய்ன்ற சீசன். நீங்களும் வாங்கி